இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இந்த இலங்கை கூட்டத்திலேருந்து நிறைய ராட்சசர்கள் இந்த சுவேலை பக்கம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற கிரகங்கள் அங்கதன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் போய் அந்த இலங்கையில் இருக்க அந்த ராட்சச கிரகங்கள் மேலே மோதுறாங்க. அப்போ அப்படி மோதினதில் நிறைய கிரகங்கள் சுகன் இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி நொறுங்கிடுது. அந்த மாதிரி நொறுங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்திரஜித் பயங்கரமான பெரிய கிரகம் எல்லோரும் மோதுறாங்க. அதாவது அவர் லைட்னிங்கை விட ஸ்பீடான கிரகம். அந்த கிரகத்து மேலே அனுமர் மோதுறாரு, அங்கதன் மோதுறாரு, சுக்ரீவன் மோதுறாரு, ராமர் லக்ஷ்மணன் மோதுறாங்க. இதில் ராமர் லக்ஷ்மணனுக்கு இதுவே இல்லை. அதாவது அந்த சுற்றுற கெப்பாசிட்டியாக குறைஞ்சி போச்சு. இந்திரஜித் மாபெரும் கிரகம் அப்படியே அவங்க மேலே மோதிட்டு அப்படியே அந்த லைட்னிங் ஸ்பீடில் அந்த பக்கம் இன்னொரு ஒரு சுற்றுறதுக்கு போயிடுறாரு. அந்த டயத்தில் அனுமர் அப்படியே தூக்கி எறியப்பட்டு அந்த சைடு சஞ்சீவி மலைன்னு இருக்குது, அந்த மலைக்கிட்ட போய் அதோட சுற்றுவட்ட பாதையில் சிக்கி அதை இழுத்துக்கிட்டு திருப்பி சுவேலைக்கு அந்த ஸ்பீடில் வருவார். வந்த உடனே அந்த சஞ்சீவிங்கிற அந்த மலையோட சுற்றுவட்ட பாதையில் ராமர் லக்ஷ்மணர்லாம் இழுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து அங்கதன் ஒரு 4 ராட்சச கிரகங்களோட போய் பயங்கரமாக மோதிடுறாரு. மோதினதில் அந்த கிரகங்கள் எல்லாமே கிளாஷ் ஆகிடுது. கிளாஷ் ஆகி உடஞ்சிருது. அப்புறம் அந்த இந்திரஜித் அந்த இந்திரஜித்துக்கு இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்டேருந்து ஒரு கேஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதை நாகாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்ப்ரெட் ஆனாலுமே அந்த மிச்ச கிரகங்கள்லாம் ஸ்தம்பிச்சிருது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஏரியாவுக்கு கருடன் அப்படிங்கிற கிரகம் அந்த அந்த கேஸை தன்னோட சுற்றுவட்ட பாதையில் இழுத்து வேறு ஏரியாவுக்கு போகும்போது அந்த கேஸு பாய்சனஸ் கேஸ்லாம் வேறு அந்த கர்டனோடு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூம்ராட்சசன், அகம்பனன் அப்படின்னா அசைக்கவே முடியாதவன் அப்படின்னு பேரான். அவன்லாம் மோதி அவன்லாம் உடஞ்சிட்றான். வஜ்ரதம்ஷ்டன், வஜ்ரம் போன்றவன், அவனும் உடஞ்சிட்றான். பிரகஸ்தன், அவனும் உடஞ்சிட்றான். இந்த மாதிரி நிறைய ராட்சச கிரகங்கள்